அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ். ரஜப் மாதத்தின் 27வது இரவிற்குத்தான் மெஹராஜ் இரவு என்று பெயர். அந்த இரவின் சிறப்புகள். இஸ்ரா இரவு பயணம். அல்லாஹ் தன்னைத்தானே மகிமைப்படுத்துகிறான். ஏனெனில் அவனை தவிர வேறு எவராலும் செய்ய முடியாதவற்றை செய்யும் ஆற்றல் அவனிடமே இருக்கிறது. மெஹராஜ் இரவு. இந்த இரவில்தான் நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவின் வஹியின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் வாகனத்தின் மூலம் 7 வானத்திற்கும் அழைத்து சென்றார்கள். முதல் வானத்தில் நபி ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 2வது வானத்தில் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 4வது வானத்தில் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 6வது வானத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 7வது வானத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். பிறகு அல் பைத் அல் மஹ்மூரை பார்த்தார்கள். அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் அதற்குள் நுழைகிறார்கள். பின்னர் அவர்கள் அதிலிருந்து ஒருபோதும் திரும்புவதில்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு 4 ஆறுகள் இருந்தன. 2 மறைவானவை, 2 வெளிப்படையானவை. மறைவான ஆறுகள் சொர்க்கத்திலுள்ள ஆறுகள், வெளிப்படையான ஆறுகள் 2 நைல், யூப்ரட்டிஸ். பின்பு அல்லாஹ் எனக்கு எதை வகியாக அறிவிக்க வேண்டுமோ அதை அறிவித்தான். அவன் என் மீது ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் 50 தொழுகையை கடமையாக்கினான். நான் கீழே இறங்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையும் வரை வந்தேன். அவர் உமது இறைவன் உமது உம்மத்தின் மீது என்ன கடமையாக்கினான் என்று கேட்டார்கள். நான் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் 50 தொழுகைகள் என்றேன். அவர் உமது உம்மத்திற்காக இதனை அல்லாஹ்விடம் குறைக்க கேளுங்கள் என்றார்கள். ஏனெனில் உமது உம்மத்தால் அதை செய்ய முடியாது. நான் பனி இஸ்ராயலர்களை சோதித்து அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கண்டுபிடித்தேன் என்றார்கள். எனவே நான் என் இறைவனிடம் திரும்பிச் சென்று, இறைவா, என் உம்மத்திற்காக குறைப்பாயாக, ஏனெனில் அவர்களால் அதை ஒருபோதும் செய்ய முடியாது என்றேன். எனவே நான் என் மீதிருந்த 5ஐ குறைத்தேன். நான் கீழே இறங்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் வரை வந்தேன். அவர் நீர் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நான் என் இறைவன் என் மீதிருந்து 5ஐ குறைத்தான் என்றேன். அவர் உமது இறைவனிடம் திரும்பிச் சென்று உமது உம்மத்திற்காக குறைக்க கேளுங்கள் என்றார்கள். நான் என் இறைவனுக்கும் மூசாவுக்கும் இடையில் திரும்ப திரும்ப சென்றேன். என் இறைவன் ஒவ்வொரு முறையும் 5ஐ குறைத்தான். இறுதியில் 5 நேர தொழுகையை கடமையாக்கினான். இவ்வாறு 5 நேர தொழுகைகள் நமக்கு கடமையாக்கப்பட்டது.